ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பேசிக்காக ஏபிஐனா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்குது, அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன, ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் ஏபிஐயோட அவுட்லைனு, அப்புறம் எப்படி ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ யூவிகான் என்ன, அது ஒரு ஏஎஸ்டி சர்வர், எப்படி நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ ஃபைலை ரன் பண்ணுறது, எப்படி அதை போய் நம்ம ஸ்வாகர் வேல போய் பார்க்குறதுன்னு ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ நம்ம வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு டாஸ்க் மேனேஜர். இது ஒரு வேகான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் கூட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. பட் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் கேசஸ் நம்ம ஆட் பண்ணலாம். போக போக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆத்தென்டிகேஷன்லாம் போக போக இது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே வந்துடுவோம். ஸோ பேசிக்காக நான் ஒரு main.py ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஏபி ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எழுதுன மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம கெட், போஸ்ட், புட், டெலிட் 4 HTTP மெத்தட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை main.py எழுதணுமா இல்லை, நம்ம வேறு ஒரு ஃபைலில் போட்டு கூட எழுதலாம். மேபி டீஸ்ட்ரக்சரிங்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்களே, வேறு ஒரே ஃபைல் எழுதுறதுல வேறு ஃபைலில் வந்து நிறைய ஃபைல்ஸில் ஏபியும் அதே கான்செப்ட் தான், நம்ம டீஸ்ட்ரக்சரிங் அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம route.pyன்னு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். நம்மளோட எல்லா ரவுட்ஸையும் டெஃபைன் பண்ணுறதுக்கு main.pyயில் தேவையில்லாத கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரம் ரவுட் இம்போர்ட் ரவுட்டர். இது ஏன் சொல்கிறேன், நம்ம ரவுட்டுன்ற ஒரு இன்ஸ்டன்ஸை ஒரு கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் ரவுட்டருக்குள்ளே, அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இங்கே வந்து நம்மளால் ஆப் இன்ஸ்டன்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் ரவுட்டர் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்க்ளூட் ரவுட்டர்ன்ற ஒரு மெத்தடில் ரவுட்டர் நம்ம இம்போர்ட் பண்ண ரவுட்டரை இதுக்குள்ளே இன்க்ளூஷன் பண்ணலாம். ஸோ நம்ம route.pyக்கு போயிடலாம். ஸோ இந்த route.pyயில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்னா, 4 HTTP மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து கடைசியாக பண்ணலாம், அது கொஞ்சம் குழப்பம் இப்போயே சொன்னோம்னா. ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் இன்ஸ்டன்ஸ். ரைட், இப்போதைக்கு ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் மட்டும் நான் முக்கியமாக எழுதுறோம். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஏபி ரவுட்டர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். HTTP எக்ஸப்ஷன், நம்ம எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் இன்க்ளூட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பைடான்டிக்னு ஒன்று இம்போர்ட் பண்ணணும். அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தா ஓவராக வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரவுட்டர்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து டாஸ்க் மேனேஜர். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நமக்கு டிபிலாம் போகும்போது நமக்கு இன்னும் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு சாம்பிளான ஒரு லிஸ்ட்டை மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாஸ்க்குன்ற ஒரு சும்மா ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம அதில் டேட்டாவை ஸ்டஃப் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு பேர் பேஸ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபாஸ்ட் ஏபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணணும். ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல். ஸோ பேஸ் மாடல்ன்ற ஒரு பேக்கேஜை நம்ம பைடான்டிக்ன்ற ஒரு லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு கொஞ்சம் புரியலைன்னா நான் பைடான்டிக்னா என்னென்னு போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு அது ஒரு டூல் ஒரு லைப்ரரி மாதிரி ஞாபகம், ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் டாஸ்கில் பேஸ் மாடல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டாஸ்க் மேனேஜரில் நம்ம டாஸ்க்குக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்குமே ஒரு ஐடின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஓகே, அப்புறம் ஒரு டைட்டில் ஒன்று இருக்கும், டாஸ்க் டைட்டில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்குக்குமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம்னு வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இது வந்து நான் 3 அட்ரிபியூட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வச்சுருக்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வச்சுருக்கோம். ரைட், ஸோ லெட்ஸ் டிஃபைன் சம்திங். ஸோ நம்ம போன main.pyயில் ஆப்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். இங்கே ரவுட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி வி மஸ்ட் யூஸ் ரவுட்டர் டாட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பிள்ளைய சொல்லி போடலாம். ஸோ கெட். ஸோ நம்ம ஒரு
போனதில் ரூட் பாத்தில் தான் நான் எழுதியிருப்பேன். பட் நீங்கள் அது உங்கள் இஷ்டம் தாங்க. இது வந்து ஒரு யூஆர்எல் இதுதான், ரூட் பாத் தான். ஸோ இந்த யூஆர்எல் பார்த்து நீங்கள் உங்கள் நேமில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மீனிங்ஃபுல்லாக டாஸ்க்குன்ற ஒரு யூஆர்எல் பார்த்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் மாடல் கான்செப்ட்ஸ்க்குலாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டராக வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டாஸ்க்கை கெட் பண்ண போகிறோம். ஸோ கெட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் திங்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், கெட்னா ஆப்வியஸ்லி ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டன் டாஸ்க். ஓகே ஃபைன். ஸோ வாட் வி டிட் ஹியர் இஸ், நம்ம ஒரு ரவுட்டர்ன்ற ஒரு டாஸ்க்ஸ்ன்ற ஒரு ரவுட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கெட் HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம டாஸ்க்கை ரிட்டைன் இது பண்ண போகிறோம். பட் வாட் இஃப், எப்போவுமே இதை நீங்கள் சேர்ந்து எழுதுறது அல்லது நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தனியாக ஒரு டாப்பிக்கில் பண்ணுறதுக்கு நான் நடத்தும் போதே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பண்ணேன்னா உங்களுக்கு எழுதுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் இப்படி ஒரு டெஃபினிஷனே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை டாஸ்கே இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம HTTP எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இஃப் நாட் டாஸ்க்ஸ், let's raise some exception. Okay, HTTP exception. So what we do here is we will எப்போவுமே ஒரு நாட் ஃபவுண்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்னங்க ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 404ன்னு ஒன்று காமனாக நம்ம ப்ரௌசர்ஸ்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோடை இங்கே டிஃபைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு சும்மா நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ஒரு டீட்டெயிலாக கொடுக்கணும். ஸோ நம்ம டீட்டெயிலே ஃபாலோ பண்ணுவோம். அதாவது யுவர் டாஸ்க்ஸ் வேர் நாட் ஃபவுண்ட், சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸ்டேட்டஸ் கோடோட, இது நமக்கு தெரியணும்னு சொல்லி. இதுலனா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் டாஸ்க்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு ரவுட்டரை டிஃபைன் பண்ணிட்டோங்க. செக் பண்ணி பார்ப்போமா? ரைட். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ரன்னிங், பட் லெட்ஸ் டிஃபைன் அனதர் ரவுட்டர். ஒரு போஸ்ட் ரவுட்டர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டாஸ்க்கு மொத்தமாக எடுத்திருக்கோம். எல்லா டாஸ்க்குமே எடுக்கணும். ஆனால் நான் டாஸ்க்கு டிஃபைன் பண்ணும்போது ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒரு ஐடி ஒன்று இருக்கணும், டைட்டில் ஒன்று இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கணும். ஸோ இங்கே நான் வந்து எந்த பேராமீட்டர்ஸுமே கொடுக்கலங்க. ஸோ பேராமீட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் நான் என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டாஸ்க்குமே அதோட ஐடியை வச்சு நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா we must include something called as path parameters. அதாவது நம்ம இந்த பாத்லேயே நம்ம ஒரு பேராமீட்டரை போடுறோம்னா அதுக்கு பேர் பாத் பேராமீட்டருங்க. சிம்பிள் டெஃபினேஷன் தான். ஸோ வாட் வி டூ ஹியர் இஸ் we just get some ID. ஓகே, ஸோ ஓகே தென் நம்ம ரெஸ்பான்ஸ் மாடல்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். நம்ம திருப்பி கெட் டாஸ்க்ஸ் பை ஐடி அப்படின்ற ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்க. இங்கே நீங்கள் பாத் பேராமீட்டரில் ஒரு வேரியபிள் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டாஸ்க் ஐடியை வச்சு ஒவ்வொரு டாஸ்க்கையும் ரெட்ரீவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு லூப்பிங் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபார் டாஸ்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ வாட் வி நீட் இஸ் we need to check if the ID of any particular task matches this task ID. அதை மட்டும் நம்ம எடுத்து retrieve பண்ணி கொடுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாமா, if task.id is equal to task ID. சிம்பிள், ரைட்? அப்போனா நம்ம என்ன பண்ணணும், அந்த டாஸ்க்கை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும். தட்ஸ் இட். பட் இங்கேயும் நமக்கு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணி ஆகணுங்க. ஒருவேளை நமக்கு அந்த டாஸ்கே இல்லை அப்படின்னா we must raise here. So obviously status code அதே தாங்க. status code is equal to 404 and then we must include a detail parameter too, like the task you enter is not found. Simple na. Okay, so what we created is we created two routes. One get route for getting all the tasks in a singular way. இன்னொரு ரவுட்டில் நம்ம ஒவ்வொரு டாஸ்க் ஐடியை பொறுத்து நம்ம டாஸ்க்கை ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ இப்போதைக்கு டாஸ்க்ஸே இல்லை. ஸோ ஒரு போஸ்ட் ரவுட்டும் க்ரியேட் பண்ணலாம், அதாவது நம்ம டாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரவுட்டர் டாட் போஸ்ட் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணுங்க. மென்ஷன் பண்ணி போஸ்ட்டுக்கு ஐடி மென்ஷன் பண்ணணுமா? இல்லை, தேவையில்லை. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், ஃப்யூச்சர் வீடியோஸில். ரெஸ்பான்ஸ் மாடல்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம், நம்ம டாஸ்க்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இப்படியே ஒரு இதை பண்ணிவிட்டு இங்கே நமக்கு பேஸ் மாடல்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு க்ரியேஷன் ஒரு டேட்டா க்ரியேஷனுக்கு பேஸ் மாடலை நம்ம எப்போவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணுங்க. இது ஃபாஸ்ட் API ஒரு முக்கியமான ரூல். ஸோ what we do is we extend this task class, right? Then what can we do further? நம்ம பேசிக்காக நம்மளோட டாஸ்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் போய் நம்ம இந்த டாஸ்க்கை அப்பெண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ வாட் we do is we just append into the tasks. Okay. Fine. Then we have to return also. That's important thing. நம்ம அந்த டாஸ்க்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். Fine. So we created a get for getting all the tasks. We created a get route for getting task by task ID. We created a route called post to create a new task, and then we store it in this particular list. Fine. So delete நம்ம define பண்ணுவோம். Fine. Router delete. particular task நம்ம delete பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை என்னன்னா ஐடி தேவைங்க. ஸோ அப்போ பண்ண மாதிரி task ID கொடுத்துட்டு what we do is we create a function to delete a task. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம கொடுத்தது ஒரு பாத் பேராமீட்டர், அதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி ஆகணும். Great. Then what we do is we create நம்ம எனுமரேஷன் கான்செப்ட்னு ஒன்று பைத்தானில் படிச்சிருப்போம். ஸோ அந்த வழியாகவும் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாகவே டெலிட் பண்ணலாம். எனுமரேட் வச்சு பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்லதுங்க. அதுதான் லைக் ஒரு பாத் பேரம் வச்சு நம்ம எப்போவுமே பண்ணும்போது நம்ம நார்மலாக ஒரு லிஸ்ட் டாட் டெலிட் அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறதுக்கு it will be better if we enumerate. So what we do is we have an index, right? For enumeration task in enumerate of tasks. Fine, great. So இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? if task dot id is equal to tasks of id. ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம பாப் பண்ண போகிறோம் அந்த இண்டெக்ஸை. ஸோ சிம்பிள் task dot pop of index. கிரேட். சும்மா ஒரு மெசேஜை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுவோங்க, இல்லைன்னா நமக்கு ஸ்வாகரில் எதுவுமே தெரியாது, அது ஒரு இஷ்யூ. ஸோ மெசேஜ் டாஸ்க் deleted successfully. கிரேட். இங்கேயும் நம்ம எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணியே ஆகணும். அதை இந்த ஃபார்க்கு கீழே அப்படியே நம்ம ரைஸ் பண்ணிடுவோம். எக்ஸப்ஷன் ஸ்டேட்டஸ் கோட் ஆப்வியஸ்லி 404. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குன்னு நம்ம போக போக அடுத்தடுத்த லெக்சர்ஸில் நம்ம பார்ப்போம், கவலைப்படாதீங்க. த டாஸ்க் யூ என்டர்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். கிரேட். ஸோ வாட் we created is we created a simple router instance for defining all our routes. டாஸ்க்ன்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பேஸ் மாடல், அதாவது டாஸ்க்ன்ற ஒரு கிளாஸை பேஸ் மாடல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பேஸ் மாடலை நம்ம பைடான்டிக்லேருந்து இம்போர்ட் பண்ணணுங்க. தென் அதுக்குள்ளே 3 attributes வச்சுருக்கோம், ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டு கெட் ஆல் தி டாஸ்க், இதுக்கு ஒரு ரவுட்டு. டாஸ்க் ஐடியை வச்சு நம்ம கெட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டு, டாஸ்க் ஐடி. ஃபைன். தென் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு, டேட்டா க்ரியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் ரவுட் பண்ணியிருக்கோம். டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டு. கிரேட்ங்க. ஸோ நம்ம 4 ரவுட்டை அவ்வளோ குயிக்காக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இட் வில் ஒர்க், டோன்ட் வரி, இட் வில் ஒர்க்.
பட் ஹவு கேன் வி ஒர்க்? ஸோ எப்போவுமே நம்ம போனதில் பிப் இன்ஸ்டால் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா requirements.txt எல்லா லைப்ரரிஸையும் போட்டுருவாங்க. தட்ஸ் தி கரெக்ட் வே டு ஆக்சுவலி ரைட் யூவி ஐகான். ஸோ இதை தான் நம்ம பிப் இன்ஸ்டால் கொடுத்துருப்போம் போன வீடியோவில். ஸோ இதை நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ வாட் வி டூ இஸ் ஃபைன், வி வில் clear this pip install our requirements.txt. So requirement already satisfied, great. What we will do next is already சொன்ன மாதிரி clear பண்ணிடுவோம். main app reader. So 127.0.0.1 8000, great. ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஏன்னா எரர் வருது, இப்படி வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம டாஸ்க் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போவோம். ஸோ யுவர் டாஸ்க் வேர் நாட் ஃபோன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த டாஸ்க்கையுமே நம்ம உள்ள க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எரர் தான் வரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ வாட் வில் டூஸ் வி வில் இட்ஸ் பெட்டர் டு யூஸ் ஸ்வாகரி வில். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்டன் டாஸ்க் வந்து உள்ளே போடுவோம் அதை. ஸோ ட்ரை இட் அவுட் கொடுங்க. ஐடி 1, டைட்டில் டாஸ்க் 1, டிஸ்கிரிப்ஷன் இஸ் டாஸ்க் 1. ஸோ வாங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். கிரேட். ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் 200 சக்ஸஸ். நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடியில் பாருங்கள், ஐடி 1, டைட்டில் 1, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துருச்சு. நமக்கு ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸுமே கரெக்டாக வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. கிரேட். ஸோ நம்ம ரவுட்டில் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம், ரைட். ஸோ இப்போ நம்ம கெட் ஆல் டாஸ்க் கொடுப்போம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டாஸ்க் அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பாடிக்குள்ளே நமக்கு கெட் ரவுட்டுமே சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. ஸ்டேட்டஸ் கோடுமே 200 வந்துருச்சு. ஸோ நம்ம டாஸ்க் ஐடி அதை வச்சு நம்ம கெட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ட்ரை அவுட் கொடுங்க. டாஸ்க் ஐடி 1. ஸோ நம்ம ஐடி 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பாடியில் வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் கோடுமே 200, கிரேட். தென் டெலிட் பண்ணி பார்ப்போம். ட்ரை அவுட் கொடுப்போம். டாஸ்க் ஐடி 1 எக்ஸிக்யூட். ஸோ டாஸ்க் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஒரு மெசேஜும் வந்துருச்சுங்க ரெஸ்பான்ஸ் பாடியில். ஸ்டேட்டஸ் கோட் 200. இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்சல்யூட்லி இட்ஸ் நாட் அ என்ன ஸ்டேட்டஸ் கோட் வேணுமா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் தேர் இஸ் அ கன்வென்ஷன் டு ரைட் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் விச் வி வில் டிஸ்கஸ் இன் தி நெக்ஸ்ட் லெக்சர்ஸ். பட் ரைட் நோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ்லாம் வையபிள் கிடையாது. நம்ம போக போக பார்ப்போம். ஒவ்வொரு டாஸ்கோட இதுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங்கும் இருக்குது, ஒவ்வொரு கன்வென்ஷனும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம படிக்கிறது எப்போவுமே பெட்டர். நம்ம அடுத்தடுத்து ஏபி டிசைன் பிரின்சிபல்ஸ், ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். பட் இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக main.pyல இப்படி ஒரு கோட் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம். ஆப்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸில் இன்க்ளூட் ரவுட்டரை வச்சு நம்ம ரவுட்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். route.pyல 4 ரவுட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஆல் டாஸ்க்கு கெட் பண்ணுறதுக்கு, டாஸ்க் ஐடியை வச்சு கெட் பண்ணுறதுக்கு, டேட்டா கிரியேஷன் போஸ்ட் ரவுட்டு, டெலீட் ரவுட்டு. கரெக்டாக இந்த ரவுட்டர்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். டாஸ்க்ன்ற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். பேஸ் பாட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டாஸ்க்ன்ற ஒரு கிளாஸ்லேருந்து எப்போவுமே டேட்டா கிரியேஷனுக்கு இப்படி தாங்க பண்ணணும். இதுதான் ஒரே மெத்தட் பண்ணுறதுக்கு. பைடான்டிக்ன்ற லைப்ரரியிலேருந்து பேஸ் மாடலை இம்போர்ட் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ திஸ் சம் சார்ட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான். பட் we will discuss that what's pydantic, what's base models in these further lectures. பட் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் மைண்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். there is no issue about it. So great. Let's see about further CRUD operations. புட் எப்படி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்தராக நிறைய கோடை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் மாடல்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃபர்தராக நம்ம ஒரு டிபி எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். டேபிள் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் போஸ்ட்கிரஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ போக போக லெக்சர்ஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய டாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக நிறைய புரியும். பட் இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we created a route. 4 routes கிரியேட் பண்ணி
அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் லெக்சர். பை கைஸ், பை.